ஹே எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மூவி பஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னென்னா மக்டா கிங். ஒருத்தவன் வறுமையில் இருந்துட்டு அதிர்ஷ்டம் அடித்தா எவ்வளவு உச்சிக்கு போவான்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒன் லைனர். ஃபஸ்ட்டு 2 எபிசோடு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் நம்ம பிரைம் மினிஸ்டரை எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரே கலவரமாக இருக்குது. போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கலவரத்தை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயம் இங்கே ஆம்புலன்ஸில் போலீஸ் 2 பேரும் பெட் கட்டுறாங்க. அடிபட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை உயிரோடு இருப்பான்னு ஒருத்தவன் பெட் கட்டுறான். இன்னொரு போலீஸ் இல்லை இவன் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லி இன்னொரு பெட் கட்டுறாங்க. இதோடு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலை. அதில் சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இதெல்லாம் நடக்கிறது 1975. அதுலேருந்து 11 வருஷத்துக்கு பின்னாடி போனோன்னா நம்ம ஹீரோ வேலைக்கு போக தயாராகிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோவோட தம்பியே வேலைக்கு போகாமல் வெட்டியாக வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கிட்ட அவனை வேலைக்கு போக சொல்லுன்னு திட்டிட்டு வெளியில் போயிடுறாப்புல. அப்போது ஹவுஸ் ஓனர் 2 மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கலப்பா, எப்போ தரேன்னு கேட்க, இங்கே இந்த பில்டிங்கில் ரொம்ப டேமேஜாக இருக்குது, லைட் ஒர்க் ஆக மாட்டேது, பில்டிங் ஃபுல்லாக ஒழுகுது, மாடிப்படியெல்லாம் ஆடிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது என் ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, தடுமாறி கீழே விழுந்துட்டா யார் பொறுப்புன்னு ஓனர்கிட்ட கேட்க, சரிப்பா நான் இன்னும் 1 வாரத்தில் நான் இதெல்லாம் சரி பண்ணி தந்துடுறேன், நீ அதுக்குள்ளே எனக்கு வாடகை கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான் வேலைக்கு. இந்த காட்டன் மில்லில் தான் நம்ம ஹீரோ வேலை செய்கிறாரு. இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு சூதாட்டம் தான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட ஓனர் இவர் தான் இந்த காட்டன் மில்லும் ரன் பண்ணுறாரு, அந்த பெட்டும் ரன் பண்ணுறது இவர் தான். இப்போ கூட எல்லாரும் ஒரு நம்பர் மேலே பெட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கார் என்ட்ராகுது. அந்த காரோட நம்பர் பிளேட்டில் 2ன்னு சொல்லி கடைசியாக எழுதியிருக்கு. அந்த நம்பரில் யார் பெட் கட்டியிருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ இங்கே வேலை பார்க்குறதுக்கு வராரு. அக்கௌண்ட்ஸ் கிட்ட சம்பளம் ஏற்ற சொல்லலாம்ல அப்படின்னதுக்கு, இல்லைப்பா இன்னும் ஏற்றலைன்னு சொல்லவும் சரின்னு வேலையை பார்க்க போயிடுறாரு நம்ம ஹீரோ. அதே சமயம் இங்கே ஒரு அம்மா வந்துட்டு 50 ரூபா பெட் கட்டணும் இன்னைக்கே சொல்ல, 50 ரூபாயான்னு சொல்லி எல்லோரும் வாயை பொழந்து பார்க்குறாங்க. ஏன்னா அது 1975னால 50 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. இவ்வளோ அமௌண்ட் யாருமே பெட் கட்ட மாட்டாங்களேங்கவும், ஏன் கட்டலாமா கட்டக்கூடாதான்னு கேட்க, அதெல்லாம் கட்டலான்னு சொல்லவும், எந்த நம்பரில் கட்டுன்னு சொல்லவும் 5ஆம் நம்பர்னு சொல்லவும் ஒரு சீட்டை எழுதி கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. சரி வாங்க டைம் ஆச்சு ஆரம்பிக்கலான்னு சொல்லி இங்கே நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. சரின்னு ஓனரையும் கூட்டிகிட்டு வரலான்னு, டைம் ஆச்சு வாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லவும் ஓனரையும் கூட்டிகிட்டு உள்ளே வர்றாரு. இங்கே நம்ம ஹீரோ ஓனர்கிட்ட சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, ஓனர் நீயே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. சரின்னு நம்ம ஹீரோ சீட்டுக்கட்டை எல்லாத்தையும் ஒரே இதாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக சஃபில் பண்ணிவிட்டு எல்லார்கிட்டையுமே காட்டுறாரு. பார்த்துக்கங்க இதில் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாரும் பார்த்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க நம்ம நினச்ச நம்பர் வரணும்னு. ஆனால் சஃபில் பண்ணதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்தால் அதில் 5ன்னு வந்திருக்கு. அந்த அம்மா என்ன நம்பர் பெட் கட்டினாங்களோ அந்த நம்பர் தான் இப்போ ஹீரோவோட கைக்கு வந்திருக்கு. ஆனால் திரும்பி பார்த்துட்டு முதலாளி என்ன பண்ணுவாருன்னு தெரியாதே, லாஸ் ஆயிடுச்சுன்னா போச்சுங்கிற ஒரு பயத்தில் டக்குன்னு வேறு ஒரு நம்பரை எடுத்து தூக்கி போட்டுறாரு நம்ம ஹீரோ. அந்த நம்பர் பார்த்தோம்னா அது 7ஆம் நம்பர் ஆகி போயிடுது. அந்த அம்மா அதை பார்த்துட்டு தோத்துட்டோம்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ அந்த அம்மாவுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு, ஏம்மா இந்த இடத்துக்கெல்லாம் வர்றீங்க, இங்கெல்லாம் வராதீங்க, இங்கே இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே ஏமாத்துறவங்க தான். ஒரு காலத்தில் இந்த இது நடத்தினவங்க வந்துட்டு நியாயமாகவும் முறைப்படியும் நடத்துனாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஏமாத்துக்காரவங்க. நீங்கள் நினச்ச நம்பர் எதுவுமே வராது இங்கே எல்லாருமே ஏமாத்த தான் செய்வாங்கன்னு சொல்லவும் அந்த அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் தான் நான் இங்கே வந்தேன்ப்பா, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக எனக்கு காசு தேவை, அதனால தான் நான் வந்தேன் இங்கேன்னு சொல்லி அந்த அம்மா அழுகுறாங்க. அதை தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ, இந்தாங்கம்மா நீங்கள் பெட் கட்டின அமௌண்ட்டு, எனக்கு இதை மட்டும்தான் நான் திருப்பி தர முடியும், என்கிட்ட வேறு எது இல்லைன்னு சொல்லவும் அந்த அம்மா, நீ கொடுத்த இந்த பணத்தை நான் கடனாக வச்சுக்கிறேன், உனக்கு நான் எப்போ என் கையில் அந்த பணம் கிடைக்குதோ நான் அதை அப்போ உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் இங்கே ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வர்றதை காட்டுறாங்க. இறந்தவங்க வீடு போல். அவங்க ஃபோட்டோவை வச்சுட்டு எல்லாரும் ஒரு அம்மாவுக்கு கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யார் இந்த பொண்ணுங்கிற டீட்டெயில்ஸு இன்னும் சொல்லலை. அங்கே இருக்கிற இன்னொரு அம்மா வந்துட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த பொண்ணை வெளியில் போக சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வேலைக்கார அம்மாவும் போய் உங்களை வெளியில் போக சொல்கிறாங்கன்னு சொல்லவும், அங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒருவேளை இந்த அம்மா வந்துட்டு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க போல். இன்னும் எதுவும் சொல்லலை, டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. அடுத்த சீனில் வேலைக்காரவங்கள்ட்ட மூட்டை தூக்குறதுக்காக கூலி கம்மியாக தான் கொடுப்பேன்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கவங்க யாருமே ஒத்துக்கலை. அங்கே படுத்திருந்த ஒரு கூலி ஒருத்தவர், நான் இந்த மூட்டையை தூக்குறேன்னு
முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அவரோட காலை பார்த்துட்டு, தாங்கி தாங்கி நடக்கிறீங்களே உங்களால் மூட்டையை தூக்க முடியுமான்னு சொல்ல, என் கூட ஆள்களும் இருக்காங்க, நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு அந்த மூட்டையை தூக்கி தருவாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஒய்ஃபுக்காக தண்ணி கொண்டு வந்து கொடுத்து காலை அமுக்கி விடுறாரு. சீட்டு பணம் என்னாச்சுன்னு கேட்குறாரு நம்ம ஹீரோ. எனக்கு இந்த தடவை விழுகலைங்க, வேற ஒருத்தவங்களுக்கு தான் விழுந்திருக்குன்னு சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி விடு, தம்பி எங்கன்னு கேட்க, தம்பி வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து தம்பியை காட்டுறாங்க. தம்பி இங்கே எல்லாரு கூடயும் உட்காந்து வேலைக்கு போகாமல் சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட தம்பியை பார்க்க வட்டிக்காரன் அனுப்புன ஆள் வரான். இன்னும் நீ வட்டி பணமே கொடுக்கலையேப்பான்னு கேட்க, ஆனால் நான் நாளைக்கு கொடுத்துறேன், நாளைக்கு வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, இப்போ தான் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு, நாளைக்கு எப்படி நான் தந்துடுவேன்னு சொல்கிறான். இல்லைப்பா, அவர் வெளியில் நிற்கிறாரு, நீ வெளியில் வான்னு சொல்லி ஹீரோவோட தம்பியை கூட்டிகிட்டு போயிடுறான். இவனும் நடந்து வர்ற மாட்டமே வந்துட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான் நம்ம ஹீரோவோட தம்பி. ஹீரோவோட தம்பி ஓடுறத பார்த்துட்டு எல்லாரும் பின்னாடி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா வீட்டுக்கே வந்துடுறான். நான் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறான். என்னடா என்னாச்சுன்னு கேட்க, அண்ணா நான் இந்த மாட்டம் வட்டி பணம் கொடுக்கலைன்னு என்னை துரத்திட்டு வர்றாங்கன்னு சொல்கிறான். எவ்வளோடா கொடுக்கணும்னு கேட்டான். 5000 கொடுக்கணுமான்னு சொல்லவும் அவனுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. ஹீரோ வட்டிக்காரன்ட்ட, அண்ணா என் தம்பி எப்படியாவது உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருவான், அவனை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்கிறான். இல்லை, இவன் இப்போவே என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், என்னை ஏமாற்ற மாட்டான்னு என்ன நிச்சயம், அதனால் அவன் கை விரலை மட்டும் நான் அறுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் கை விரலை அறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவன் கத்துற சத்தத்தை கேட்க முடியாமல், அண்ணா அவனை எப்படியாவது விட்டுருங்க, அந்த பணத்தை நான் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்கிறது காதில் விழுக மாட்டேது, அந்த பணத்தை நானே திருப்பி தரேன்டான்னு சொல்கிறேன், அப்போவும் காதில் விழுக மாட்டேது. அண்ணா அவன் கொடுத்த பணத்தை விட நான் 2 மடங்கு டபுள் மடங்காக உங்களுக்கு அமௌண்ட்டு தரேன்னு சொல்லவும் இங்கே வட்டிக்காரன் விட்டுட்டு போயிடுறான். இங்கே வட்டிக்காரன், சரி உனக்கு 10 நாள் தான் டைம், அதுக்குள்ளே நீ அவன் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும், அப்படி கொடுக்கல அப்படின்னா குடும்பத்தோடு எல்லாரையும் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாரு. சரின்னு தம்பியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாரு நம்ம ஹீரோ. அங்கே ஹீரோ வந்து கோபமாக இருக்கார் தம்பி மேலே. தம்பிக்கிட்ட கூப்பிட்டு, டேய் நீ இன்னும் திருந்தவே மாட்டியாடா, வேலைக்கு போனால் போகவே மாட்டேன், எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க, இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரில, தயவு செஞ்சு ஒரு வேலைக்காவது போன்னு சொல்லி திட்டிட்டு இங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த சீன்லேயே ஹீரோ வேலை செய்கிற இடத்த காட்டுறாங்க. ஹீரோ அந்த வேலை பாருங்கள், இந்த வேலை பாருங்கன்னு வேலைக்காரங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் மைண்டு ஃபுல்லாக நேற்று தம்பியை கத்தியால் வெட்ட வந்தது தான் ஞாபகமாக இருந்துகிட்டே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எப்படி பணத்தை கொடுக்க போகிறோம் என்னென்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அதே மாதிரியும் தம்பியும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அவர் போட்ட கம்பெனி இப்போ நஷ்டத்தில் இருக்கிறத நினச்சி வருத்தப்படுறாரு, பணத்தை எடுக்க முடியலைன்னு. இங்கே நம்ம ஹீரோவும் ஓனர்கிட்ட போய் கேட்டு பார்க்குறாரு. ஏதாவது கடன் இருந்தால் காசு கொடுங்க, நான் திருப்பி தந்துடுறேன்னு. உனக்கு வேலை செய்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறதே பெருசு, அந்த வேலையும் நீ ஒழுங்காக பார்க்க மாட்ற, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு நம்ம ஹீரோவை. அடுத்த சீனில் நம்ம தம்பிக்காரன் இங்கே சூதாடுற மாட்ட காட்டுறாங்க. இங்கே எல்லாருமே பெட் கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம ஹீரோவோட தம்பி ஜெயிச்சு கொஞ்சம் பணத்தை எடுத்துடுறாரு. அங்கே இருக்கவங்கெல்லாம் மிரட்டி டே உட்காடுறான்னு சொல்லி அவனை மிரட்டி வச்சு இன்னொரு ரவுண்டு விளையாடுறான்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க மிரட்டினதில் பயந்துக்கிட்டு இவனும் உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறான். அதில் எல்லா பணத்தையும் தோத்துட்டு போயிடுறான் நம்ம ஹீரோவோட தம்பி. அடுத்த சீன்லேயே ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபு வேலை பார்த்துக்கிருக்கும் போது அந்த வட்டிக்காரன் வரான். உட்காருமா, உன்னைய பார்க்க வரல, இங்கே வேற ஒருத்தவன் கடன் கொடுக்கணும், அவனை பார்க்க தான் வந்திருக்கேன், இன்னும் 7 நாள் இருக்குல்ல, 7 நாள் கழித்து உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான் நம்ம வட்டிக்காரன். அடுத்த சீன்லேயே காரில் வரமாட்டோம் அந்த பணக்கார வீட்டு பொண்ணை காட்டுறாங்க. இங்கே ஹீரோவும் ரேஸ் கோர்ஸ் வந்திருக்காரு. அங்கே வாட்ச்மேன் யாரை பார்க்கணுன்னு கேட்க, இங்கே என் முதலாளி ரேஸ்க்கு வந்திருக்காரு, நான் அவரை தான் பார்க்கணும், உள்ளே போகணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா நிறையா குதிரைகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகும்போது அந்த ஒரு குதிரைக்கு மட்டும் ஒருத்தவன் முத்தம் கொடுத்துருக்காரு. அது என்ன நம்பர்னு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு நம்பர் போட்டிருக்கு. சரின்னு அதையும் பார்த்து வச்சுட்டு உள்ளே போயிட்டு அங்கே வாட்ச்மேன்ட்ட உள்ளே போகணும், என்னோடய ஓனர் இருக்கார், வர சொன்னாருன்னு சொல்கிறான். யார் உங்கள் ஓனர்னு கேட்குறதுக்கு, பேர் லாஜி, வாங்க நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு கூப்பிட்றான். லாஜி லாஜின்னு ஒரு 3 டைம் கூப்பிட்றான். ஆனால் கேட்காத மாட்டமே இருக்கிறாரு நம்ம ஓனர். அங்கேருந்த ஒருத்தர் உங்களை யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லவும், என்னப்பா என்ன வேணும்னு கேட்க, இந்த மாட்டம் எனக்கு கடன் வேணும்னு கேட்டிருந்தேன், ஒரு 10,000 வேணும்னு கேட்கவும், ஏன்டா அறிவு இருக்கா இல்லையா, எங்கே வந்து கேட்கணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறார் நம்ம ஓனர்.
சோத்துக்கு வழி இல்லைனாலும் ஒவ்வொரு தடவையும் வந்து பணம் பணம்னா வந்து கேட்பீங்கன்னு ரொம்ப கேவலமாக பேச நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்து, ஏண்டா உங்ககிட்ட வேலை செய்கிறேன்னு நீ இவ்வளோ அசிங்கமாக என்னைய பேசுவியா? உனக்காக நான் எவ்வளவு வேலை பார்த்து கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் அந்த இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லைல்ல அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோவும். கோவத்துல ஓனர், "நீ இனிமே வேலைக்கு வராதேன்னு சொல்ல. இனிமே நான் உன் மில்லுக்கு வேலைக்கு வரல. என்னோட சம்பளத்த செட்டில் பண்ணுன்னு" சொல்றாரு ஹீரோ. அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. "எல்லாரையும் ஏமாத்துற மாட்டேன், என்னையும் ஏமாத்துறலேன்னு" கோவத்துல பணத்த எடுத்துட்டு, "நானும் இந்த கேம்ல விளையாடுறேன். இந்த கேம்ல விளையாண்டு நானும் ஜெயிக்கிறேன். உனக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் தான் இருக்கும். எனக்கும் அதிர்ஷ்டம் இருக்குன்னு" சொல்றாரு நம்ம ஹீரோ. வேலை செய்கிறவங்கெல்லாம், "இங்கே கட்டக்கூடாது. வெளியில தான் கவுண்டர் இருக்கு. நீங்க அங்கே போய் பணத்த கட்டுங்கன்னு" சொல்ல, "இல்ல நீ இங்கேயே வாங்கிக்கங்கன்னு" சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. எல்லாரும் அவரோட கழுத்த பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறாங்க. அதே சமயம் நம்ம பணக்கார பொண்ணு கார்ல இருந்து இறங்கி ரேஸ் கோர்ஸ்க்கு உள்ள நடந்து வர்றா. அப்போ ஹீரோ கையில ரத்தம் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்கன்னு" சொல்றான். "இல்லை நான் வேணாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போட்டுமான்னு" கேட்க, "இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு" சொல்லிட்டு கையில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து கொடுக்குறான். அத வாங்கிட்டு பணக்கார பொண்ணுட்ட, "நீங்க இங்க விளையாட வந்திருக்கீங்கன்னா, அந்த குதிரை நம்பர் 1ஆம் நம்பர் மேல கட்டுங்க. அந்த குதிரைக்கு தான் அதிக பிராக்டிஸ் போயிருக்கு. அந்த குதிரை தான் ஜெயிக்கும்னு" சொல்ல, "ஏன் நீங்க கட்ட வேண்டியது தானேன்னு" அந்த பொண்ணு கேட்குது. "எனக்கு யாரும் இங்க கட்ட விட மாட்றாங்கன்னு" சொல்றாரு. "ஏன் நீங்க கட்டுங்கன்னு சொல்றதுக்கு, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படிங்கிறதுக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. உங்க அதிர்ஷ்டமும் என் அதிர்ஷ்டமும் சேர்ந்து ஏன் ஜெயிக்க கூட செய்யலாம். இந்த குதிரை கண்டிப்பா ஜெயிக்கும்னு" நம்பிக்கையா சொல்றாரு நம்ம ஹீரோ. சரின்னு பணக்கார பொண்ணும் அந்த 1ஆம் நம்பர் குதிரை மேல பணத்த கட்டிர்றா. இங்க பக்கத்துல இருக்கவங்கலாம், "அந்த குதிரை ஜெயிக்காது, ஏன் அதுல கட்டுறீங்கன்னு" கேட்கறதுக்கு, "தெரியல எனக்கு என்னமோ மனசுல தோணுச்சு கட்டணும்னு, அதான் அந்த குதிரை மேல கட்டுனேன்னு" சொல்றா. ஆனா பார்த்தா அந்த குதிரை தான் எல்லா குதிரையும் தாண்டி முன்னாடி வந்துகிட்டு இருக்கத நெனச்சு ஆச்சரியப்படுறா. அதுக்கப்புறம் கடைசில அந்த குதிரையும் ஜெயிச்சிர்றத நெனச்சு சந்தோஷமா இருக்கிறா நம்ம பணக்கார பொண்ணு. எல்லாரும் இவ ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள்ன்னு சொல்றத பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்கே அதே சமயம் நம்ம ஹீரோ மூட்டை தூக்கிட்டு இருக்காரு. வேற வழி இல்ல, கடனை கட்டணுமேன்னு. இங்கே ஓனர் வந்துட்டு, "என்னையே எப்படி பேசுன? இவன்லாம் இப்படி தான் அனுபவிக்கணும்னு" சொல்லி திட்டிக்கிட்டே போயிடுறாரு. இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து, "என்னப்பா ஆச்சு? ஏன் சோகமா இருக்கேன்னு" கேட்க, "இல்லை நான் வேலையை விட்டு நின்னுட்டேன்." "ஏன்ப்பா நின்னேன்னு?" கேட்குறதுக்கு, "என்னை ஏமாத்திட்டாங்க. என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே ஏமாத்துறாரு ஓனருங்கிறாரு." "ஏன் என்ன சொல்கிறேன்னு?" கேட்க, "எல்லாரும் நம்பிக்கையில் தானே காலையில் எந்திரிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதான்னு. ஆனால் நம்ம ஓனர் இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி தானே ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையையும் மோசம் பண்ணுறாரு. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்லை என் ஓனர் ஜெயிக்கணும்னு" சொல்ல, ஹீரோ, "என்னையும் சேர்த்துக்கப்பா. நான் உன்னோட நானும் சேர்ந்து ஜெயிக்கிறேன்னு" சொல்றாப்ல. அதே நேரம் நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. இங்கே ஹீரோ வேலையை விட்டு வந்ததும் ஒய்ஃபு வந்து தண்ணி குடுக்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்க, "என்னோட வேலை போயிடுச்சு. நான் ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னோட நகை இருந்தா குடுன்னு" சொல்லவும், கொஞ்சம் கூட தயங்காம தன்னோட நகையை எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அதே சமயம் நம்ம ஹீரோ புதுசா தொழில் தொடங்குறாரு. அதே காட்டன் மில்ல நான் ஃப்ரெண்டு கிட்ட இடத்த கேட்டு அங்கேயே போர்டு செட் பண்றாரு. எல்லாரையும் கூப்பிட்டு, "இது நியாயமான சூதாட்டம். எந்த ஒரு ஏமாத்துத்தனமும் இல்ல. 1 டூ 9 வரைக்கும் நம்பர் இருக்கும். அதில நீங்க எந்த நம்பர் சூஸ் பண்ணி எந்த நம்பர் விழுகுதோ அந்த நம்பருக்கு ரூ. 1 குடுத்தீங்கன்னா 9 மடங்கு லாபம் கிடைக்கும்னு" எல்லாரையும் கூப்பிடுறாரு. அதே டைம்ல ஓனர்ட்ட வேலை செய்ற வேலைக்காரரு, ஹீரோ வந்துட்டு சூதாட்டம் புதுசா நம்ம தொழிலுக்கே எதிரா ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லவும், "இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு. சீக்கிரமா படுகுழியில விழுந்துருவாருன்னு" ஓனர் சொல்றாப்ல. அதே சமயம் நம்ம ஹீரோ கிட்ட பெட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட்டம் மட்டும் தான் வருது. ரொம்ப பெரிய அமௌண்ட்டும் கட்டல. எல்லாரும் ரூ. 1, 50 பைசா, 10 பைசா இப்படி தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்களே தவிர, யாருமே ரூ. 5, ரூ. 10 இப்படிங்க வரவும் இல்ல. கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா கிளையவும் ஆரம்பிக்குது. நம்பிக்கை குறையவும் ஆரம்பிக்குது நம்ம ஹீரோவுக்கு. அதே நேரத்தில வேலை செய்றவன் ஓனர்ட்ட வந்து, "வந்த 4 பேரும் போயிட்டாங்கன்னு" சொல்லி சந்தோஷப்பட, நம்ம ஓனரும் 4 பேர் வந்தா அது கூட்டம் இல்ல, அது சாவுக்கு வர்றதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க குலுக்கல் சீட்டு போடுற இடத்துல இவங்க பேரையும் எழுதி போட்டுட்டு தன்னோட சீட்டு வரும்னு சந்தோஷத்துல உட்காந்துருக்காங்க. ஆனா குலுக்கல் முறையில் போட்ட சீட்டில் ஹீரோவோட ஒய்ஃப் பேர் வரல, வேற ஒருத்தவங்க பேர் தான் வருது. ஆனா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவுக்கு இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கவும், "நமக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்கலைங்கன்னு" சொல்கிறா. பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒரு பானையை எடுத்துகிட்டு போகிறான். அதுலேருந்து ஒவ்வொரு பேராக போட்டு எழுதி போட்டு
எழுதி போட்டு பார்க்குறான். அதிலிருந்து ஒவ்வொரு பேராக திருப்பி எடுக்கும்போது அதில் வந்துட்டு இவனோட ஒய்ஃபோட பேர் வரல, வந்தவங்களோட பேர் தான் திரும்ப திரும்ப வருது. அதையே யோசிச்சுட்டு திரும்ப அந்த பானையை திருப்பி கொட்டிடுறான் கீழே. நம்ம ஒய்ஃப் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சனா நம்ம ஹீரோ. அடுத்த நாள் திரும்ப பெட் மேட்ச் நடக்குது. இந்த டைமில் ராஜா, ராணி, குயினு, ஜாக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருவான்னு கேட்குறான் மக்கள்கிட்ட. எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவை கிடையாதுலன்னு கேட்க, இல்லை எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ தேவை இருக்குது, அது நான் என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல. இங்கே ஃப்ரெண்டுக்கிட்ட எந்த நம்பரில் எல்லாரும் குறைவாக பெட் கட்டியிருக்காங்கன்னு கேட்குறான். 2ஆம் நம்பரில் தான் எல்லாரும் குறைவாக கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறான். அப்போ 7ஆம் நம்பரில் யாருமே கட்டலையான்னு கேட்க, இல்லை யாருமே கட்டலைன்னு சொல்கிறாங்க. அப்போது 7ஆம் நம்பர் சீட்டு வந்துச்சுன்னா அப்போ எல்லாரும் தோத்துருவீங்களான்னு கேட்க, எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி சீட்டு குலுக்கி பார்ப்போமா, ஜெயிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எல்லா சீட்டையும் சஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு சீட் எடுக்கிறான். அது 7ஆம் நம்பர். அந்த சீட்டை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த நம்பரில் யாருமே பெட் கட்டலை. சரி நான் இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. மறுபடியும் கார்டை சஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாரு. அது 5ஆம் நம்பர் கார்டு. அந்த கார்டில் ஒரே ஒருத்தவர் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஜெயிச்ச அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. மற்றவங்கெல்லாம் தோத்துட்டீங்கன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது புரியுதா இல்லையான்னு ஹீரோட்டு கேட்க, மற்றவங்கெல்லாம் புரியலைங்கிறாங்க. இப்படி தான் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் எந்த கார்டை சஃபில் பண்ணி எடுத்தாலும் எனக்கு எந்த நம்பர் நான் நினைக்கிறேனோ அந்த நம்பர் தான் வரும்னு சொல்லி காட்டுறாரு. ஃபஸ்ட்டு எடுக்கிறாரு 7 வருது, அப்புறம் 2 வருது, மறுபடியும் 7 வருது, மறுபடியும் 2 வருது. இப்படி தான் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு. இப்படி தான் கண்கட்டி வித்தை காட்டி உங்களை எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பழைய விதிமுறைகளை நம்ம தூக்கி போட்டுருவோம், புதிய விதிமுறைகளுக்கு நம்ம வருவோம். இனிமேல் ஒவ்வொரு கேம் ஆரம்பிக்கும் போது புது கார்டு மட்டும்தான் நான் எடுப்பேன். அதில் ராஜா, ராணி, ஜாக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மற்ற நம்பர்கள் மட்டும்தான் அதை உங்கள் முன்னாடி அடுக்கி வச்சுருவேன். நீங்களாவது யாரோ சூஸ் பண்ணி ஒரு ஆள் வந்து அந்த கார்டை எடுத்து கொடுங்க. அந்த இதில் கார்டு யார் வருதோ அவங்க தான் ஜெயித்தவங்கன்னு சொல்லி புதுசாக நம்ம ரூல்ஸ் கொண்டு வராரு நம்ம ஹீரோ. ஹீரோ சொன்னது சரின்னு எல்லாருக்குமே படுது. அதனால அவங்க இதுலேருந்து சூஸ் பண்ணி ஒரு ஆளை அனுப்புகிறாங்க. ஹீரோ சொன்னது எல்லாருக்குமே சரின்னு படுறதுனால அவங்க கூட்டத்துலேருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. அவர் அந்த கார்டில் ஒரு கார்டை சூஸ் பண்ணி எடுக்கிறாரு. அது பார்த்தா 5ஆம் நம்பர். அந்த 5ஆம் நம்பரில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு பெட் கட்டியிருக்காங்க. ஸோ பெட் கட்டினவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு சந்தோஷத்தில் எல்லாரும் கத்துறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் சந்தோஷமாயிடுது. அதே போல் நம்ம நியாயமான முறையில் இந்த பெட் மேட்சை விளையாடுறோன்னு இன்னும் சந்தோஷப்படுறாரு நம்ம ஹீரோ. இங்கே நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லாக புதுசாக ஏதாவது பண்ணணும்னு வீட்டில் கார்டை வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் திரும்ப பெட் கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளவு அமௌண்ட்டு வேணாலும் கட்டலான்னு சொல்கிறாங்க. ஓனர் அனுப்பிச்சிட்டு ஓனரோட வேலைக்காரன் நானும் பெட் கட்டணும்னு சொல்லிட்டு வர்றாரு. சரின்னு ஹீரோவோட தம்பி ஹீரோ கிட்ட அனுப்பி விடுறாரு. எந்த நம்பரில் கட்டணும்னு கேட்குறாரு. அதுக்கு 2, 3, 6ன்னு எல்லாத்துலேயுமே 100 கட்டணும்னு சொல்லவும் ஹீரோ யோசிக்கிறாரு. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நம்ம கட்டினா திருப்பி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அப்புறமா சரின்னு ஒத்துக்கிறாரு நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோ பெட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சீட்டுக்கட்டில் இருக்கிற எல்லா சீட்டையும் சஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டு யார் எடுக்கிறான்னு கேட்குறாரு. அப்போது அந்த ஓனரோட வேலைக்காரன் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறான். சரி நீ ஒரு நம்பர் எடுன்னு சொல்லவும் அவர் ஒரு நம்பரை பார்த்துட்டு எடுக்கிறாரு. அந்த சீட்டோட நம்பர் பார்த்தா 9. அப்போ நான் பெட்டில் தோத்துட்டேன் நான் ஹீரோவோட வேலைக்காரன் கேட்க, நீ எந்த நம்பரில் பெட் கட்டினேன்னு எனக்கு என்னடா தெரியும்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. 2, 3, 6ல் தான் நான் கட்டினேன்னு சொல்கிறாப்புல. அப்போ நீ தோத்துட்ட, நீ எடுத்த நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பரில் யார் கட்டியிருக்கீங்களோ அவங்க தான் ஜெயிச்சிங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோ. அதே போல் நெக்ஸ்ட் டே நைட்டும் இதே மாட்டும் கார்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், எப்படி புதுசாக கேம் ஆரம்பிக்கலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அடுத்த நாள் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த கேமில் புதுசாக இன்னொரையும் ஆட் பண்ணுறாங்க கேமில். முன்னாடி எப்படி 1 to 10 நம்பரு, 10 நம்பரில் எந்த நம்பரில் வேணால் பெட்டு வச்சுக்கலாம். அதில் எந்த கார்டில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்காரவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நான் 2ஆம் நம்பரில் பெட் கட்டுறேன்னா 2வது நம்பர் கார்டு யாராவது எடுத்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டு வின்னிங் அமௌண்ட்டு. இப்படி தானே வச்சுருந்தாங்க. இப்போது இன்னொரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது பேரு. இப்போ நான் 2 நம்பரில் பெட் கட்டிக்கலாம், அதாவது 1, 3 அப்படிங்கிற
அப்படிங்கிறதுல நான் பெட் கட்டிக்கலாம். ஆனால் இதில் ஒரு நம்பரில் சீட்டு, அதாவது இப்போ கார்டு எடுக்கிறதுல 1ஆம் நம்பர்னு வந்துருச்சுன்னா அந்த 2யுமே நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அதாவது 2 பெட்டுமே நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அதே போல் இவங்களுக்கு வந்து முன்னாடி எப்படி வச்சுருந்தாங்க பர்சன்டேஜ் வின்னிங் அமௌண்ட்டு, ₹1 கொடுத்தீங்கன்னா ₹9 கிடைக்கும். இப்படி தானே வச்சுருந்தாங்க 9%. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ₹90 கட்டினீங்கன்னா 9,000, அதாவது 90 மடங்கு கிடைக்கும்னு வின்னிங் அமௌண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இவங்களை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு ஓனர் வந்து ₹1,200 வேலைக்காரன்ட்ட கொடுத்து இந்தந்த நம்பரில் பெட் கட்டு, அதுவும் முக்கியமாக பேரில் கட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோ எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோவோட தம்பி, அண்ணா நிறையா பணம் வந்திருக்குண்ணா, நிறைய பேர் கட்டுறாங்கண்ணான்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதே டைமில் நம்ம ஓனர் அனுப்பிச்ச வேலைக்காரனும் வந்துட்டு நானும் பெட் கட்டணும்னு சொல்கிறாரு. சரி, எந்தெந்த நம்பரில் கட்டணும்னு கேட்டால் ஓப்பன் பண்ணுறதுல 1, 2, 3, 4 எல்லாத்துலேயும் ₹100, க்ளோசிங் அமௌண்ட்டில் எல்லாத்துலேயும் ₹100, 2, 3, 5, 8ன்னு இப்படி எல்லா நம்பர்லேயும் பெட் கட்டுறாரு 100 அடுத்து பேரில் 1, 2, 1, 3, 1, 5, 1, 8ன்னு இதில் எல்லாத்துலேயும் ₹100ன்னு மொத்தம் இருக்கிற எல்லா நம்பரையும் ஆக்கிரமித்து கட்டிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு பயம் வந்துடுது. ஆஹா, 1ல் ஜெயிச்சா கூட இவனுக்கு 90 மடங்கு நம்ம கொடுக்கணும்னு. இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நம்ம ஹீரோ. இங்கே பெட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ டென்ஷனில் இங்கேயும் அங்கேயுமா நடந்துக்கிட்டு இருக்காரு. பெட்டிங் டைம் ஆனதும் எல்லாரும் கூப்பிடவும் ஹீரோ சீட்டு கட்டை எடுத்துகிட்டு வர்றாப்புல. எல்லா கார்டையும் 1 பை 1 சஃபில் பண்ணிவிட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த கார்டை அடுக்கி வைக்கிறாரு. அதுலேருந்து யாராவது ஒரு ஆள் சூஸ் பண்ணி ஒரு கார்டை எடுங்கன்னு சொல்லவும் அந்த கூட்டத்துலேருந்து ஒரு ஆள் ஒரு கார்டை வந்து எடுக்கிறாப்புல. இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. எபிசோடு 2ஓட நான் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இதே போல் நல்ல நல்ல படங்கள் எபிசோட்ஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.